இன்னைக்கு தான் எக்ஸாம்னு சொன்னாங்க. தமிழ் எக்ஸாமா இங்கிலீஷ் எக்ஸாமா தெரியல. இதுதான் ஃபர்ஸ்ட் எக்ஸாமு. ஸோ தமிழ் எக்ஸாமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, நாம பிட் எழுத ஸ்டார்ட் பண்ணுவோம். அட, இவன் என்ன காலையிலே வந்துட்டு இருக்கான்? டேய் ராஜு, என்னடா புக்கெல்லாம் வச்சு படிக்கிற? நீ அப்படிலாம் பண்ண மாட்டியே. டேய், உண்மையா சொல்லு, பிட் எழுதுறியா? ஐயோ, கண்டுபிடிச்சிட்டியா? ஆமா, நான் பிட்டு தான் எழுதுறேன். அதான் காலையிலே கிளாஸுக்கு வந்துட்டேன். ஏதாச்சும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இருந்தா சொல்லிட்டு போயேன். டேய், நீ வேற, நானே எதுவும் படிக்கலடா. உன்கிட்ட பேசிட்டு இருந்தா டைம் தான் வேஸ்ட் ஆகும். சோ நான் போய் படிக்கிறேன். ஹாய் மீனா. ஹாய்டி. ஏண்டி கீர்த்தி, காலையிலேயே உங்க வீட்டுக்கிட்ட வந்த உங்க அம்மா நீ படிச்சுக்கிட்டு இருக்கன்னு சொன்னாங்க. என்னடி எக்ஸாம்ல பாஸ் ஆயிடுவ போலியே. அட, நீ வேற, நானே எதுவுமே படிக்கலடி. ஃபர்ஸ்ட் ஒரு 3 லெசன் தான் படிச்சேன். அதுக்கே செம்ம தூக்கம் வந்துடுச்சு. எனக்கு தெரிஞ்சு இந்த எக்ஸாம்ல நான் ஃபெயில் தான். கீர்த்தி, எக்ஸாம்ல பாஸ் பண்ண ஒரு வழி சொல்றேன் கேளு. 35 பக்கம் எழுது. பேஜுக்கு 1 மார்க் போட்டா கூட நீ பாஸ் ஆயிடுவ. ஓகே? அடி லூசே, நம்ம எக்ஸாம்ல வர क्वेश्चनக்கு புக்க பார்த்து ஆன்சர் எழுதினாலே 20 பக்கம் தாண்டி வரும். இதுல எப்படிடி 35 பக்கம் எழுதுறது? ஹாய் गाइस. ஏ கீர்த்தி, அதோ பாருடி கலை, அவ எல்லாம் படிச்சுட்டு வந்திருப்பாடி. வா, அவகிட்ட போய் நம்ம கேட்டு படிக்கலாம். ஹே ஹே கலை, எங்களுக்கும் இந்த இம்பார்ட்டன்ட் 2 மார்க் மட்டும் கொஞ்சம் சொல்லி கொடுடி. நாங்களும் படிச்சிக்கிறோம். ஹே ஃப்ரெண்ட்ஸ், நானே 1 மார்க் மட்டும் தான் படிச்சுட்டு வந்திருக்கேன். வேற எதுவும் படிக்கல. சும்மா எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் வந்திருக்கேன். நானே கதை தான் அடிக்க போறேன். எது? நீ கதை அடிக்க போறியா? இத நாங்க நம்பணும். ஏ கீர்த்தி, இவ இப்படி தாண்டி படிக்கலன்னு சொல்லுவா. ஆனா இவ நல்லா படிச்சு மார்க் வாங்கிடுவா. ஃப்ரெண்ட்ஸ், உண்மையா தான் சொல்றேன். நான் கொஞ்சம் தான் படிச்சிருக்கேன். ரோஜா வருவா, அவகிட்ட கேளுங்க. அவ தான் எல்லாமே படிச்சிருப்பா. ஹே ரோஜா வராடி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். என்னப்பா உங்க மூஞ்செல்லாம் பார்த்தா எக்ஸாம்க்கு படிச்சிட்டு வந்த மாதிரி தெரியலையே. ஆமா ரோஜா, எவ்வளவுதான் படிச்சாலும் இந்த மண்டையில ஏறவே மாட்டேங்குது. என்னதான் பண்றது சொல்லு? நீ படிச்சிட்டியா ரோஜா? பாஸ் ஆகுற அளவுக்கு படிச்சிருக்கேன்டி. இவன் நமக்கு முன்னாடியே வந்துட்டான் போலயே. டேய் ராஜு, என்னடா எப்பவும் என் கூட வருவ, இன்னைக்கு எனக்கு முன்னாடியே வந்திருக்க? ஒன்றும் இல்லை மணி, புக்கை கிளாஸ்லேயே விட்டுட்டு போயிட்டேன். அதான் காலையிலே வந்து எக்ஸாமுக்கு பிட்டு எழுதிட்டு இருக்கேன்டா. பிட்டு எழுதுறியா? அடப்பாவி, மிஸ் கிட்ட மாட்டணும். அவ்வளோதான்டா. சரி, அதுக்கு எதுக்குடா தமிழ் புக்கை வச்சு பிட்டு எழுதிட்டு இருக்க? இன்னைக்கு இங்கிலீஷ் எக்ஸாம் தானே? இங்கிலீஷ் எக்ஸாமா? அப்போ இன்னைக்கு தமிழ் எக்ஸாம் இல்லையா? எப்பவும் தமிழ் தானடா ஃபர்ஸ்ட் எக்ஸாமா வரும். இப்போ என்னடா இங்கிலீஷ் எக்ஸாம் ஃபர்ஸ்ட் வருது? டேய், மழை பெஞ்சதில்ல, அதனால தமிழ் எக்ஸாமை போஸ்ட்போன் பண்ணிட்டாங்கடா. ஸோ ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் எக்ஸாம் வருது. ஆள் மட்டும்தான் வளர்ந்துருக்கு, அறிவு வளரல. ஏண்டா, என்ன எக்ஸாம் கூட தெரியலடா உனக்கு? சரி சரி, எனக்கு இங்கிலீஷ் எக்ஸாமுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மட்டும் எடுத்து கொடு, நான் பிட்டு எழுதிக்கிறேன். சீக்கிரம் சீக்கிரம் எடுத்து கொடு, மிஸ் வந்துட போறாங்க. இம்பார்ட்டன்ட் 5 மார்க் ஒன்னு சொல்லுடி. எனக்கு எப்படிடி தெரியும்? நானே 1 மார்க் மட்டும் தாண்டி படிச்சிருக்கேன். மத்ததெல்லாம் கதை தாண்டி அடிக்க போறேன். குட் மார்னிங் மிஸ். பசங்களா, எல்லாரும் படிச்சது போதும். புக்கெல்லாம் எடுத்து வைங்க, சீக்கிரம் சீக்கிரம். ஒரு பெஞ்சில் 2 பேர் தான் உட்காரணும். தள்ளி தள்ளி உட்காருங்க பாப்போம். மிஸ், ராஜு புக்கை எடுத்து வைக்கவே இல்லை மிஸ். நான் இவ்ளோ சொல்றேன், இன்னும் அவன் புக் எடுத்து வைக்கலையா? இதோ வரேன். டேய் ராஜு, உனக்கு மட்டும் என்ன ஸ்பெஷலா வந்து சொல்லுவாங்களா? புக்கை எடுத்து வை, எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணணும். மிஸ் மிஸ் மிஸ், ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் பார்த்துக்கிறேன் மிஸ். ப்ளீஸ் 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 மிஸ், ஒரு கொஸ்டின் தான் மிஸ். அதெல்லாம் டைம் முடிஞ்சிடுச்சு. எல்லாம் முன்னாடியே படிச்சுட்டு வந்திருக்கணும். இப்போ வந்து படிக்கணும்னா எப்படி? எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணணும்ல. நான் பேப்பர் வேற தரணும், சீக்கிரம் எடுத்து வை. தள்ளி உட்கார்ற ராஜு. சிண்டு, பின்னாடி போய் உட்காரு. கீர்த்தி, உனக்கு என்ன தனியா சொல்லணுமா? எல்லாம் தனித்தனியா உட்காருங்க, போங்க. இந்தாங்க பேப்பர். இந்தாடா பேப்பர். பேப்பர்ல எப்படி எழுதணும்னு நான் சொல்றேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் உங்க நேம் எழுதுங்க, அப்புறம் ரோல் நம்பர் எழுதுங்க, அப்புறம் எந்த கிளாஸ் செக்ஷன் எழுதிட்டு அதுக்கப்புறமா ஆன்சர் எழுதுங்க. டேய் ராஜு, பிட்டை குடுடா. ஆடாப்பாவி டேய்,
இப்பதான்டா எக்ஸாம் ஸ்டார்ட் ஆச்சு, அதுக்குள்ள பிட்டு கேக்குறியாடா? இருடா, நான் எழுதிட்டு பிட்டு தரேன். ஏய் கீர்த்தி, 1 மார்க் மட்டும் கொஞ்சம் காட்டுடி. இருடி, நான் எழுதி முடிச்சிட்டு மொத்தமா காட்டுறேன். என்ன அங்க சத்தம்? பக்கத்துல ஆன்சர் கேக்குறத பார்த்தேன், வெளியே அனுப்பிடுவேன். என்ன கலை, உன் டேபிள்ல இருந்து தான் சத்தம் வருது. அமைதியா எழுதுங்க. பிட்டை தூக்கி போடுடா. இருடா இருடா, தூக்கி போடுறேன், இருடா. ராஜு, டேய் ராஜு, என்னடா அது கையில பேப்பரு? ஓஹோ, சார் பிட்டு எழுதிட்டு வந்திருக்கீங்களா? இந்த வயசுலயே பிட் அடிக்கிறியா நீ? மிஸ், அது வந்து பிட்டு தெரியாம எடுத்துட்டு வந்துட்டேன் மிஸ். ஃபெயில் ஆயிடும்னு பயத்துல பிட்டு எடுத்துட்டு வந்துட்டேன் மிஸ். சாரி மிஸ். ஓ, தெரியாம எடுத்துட்டு வந்துட்டியா? அது எப்படிடா தெரியாம எடுத்துட்டு வர முடியும்? ஃபெயில் ஆயிடுவேன்னு சொல்ல தெரியுதுல்ல, அதுக்கு ஒழுங்கா படிச்சுட்டு வந்து எக்ஸாம் எழுத வேண்டியது தானே. இப்படி அசிங்கமா பிட் அடிச்சு மாட்டிக்கிட்டியே, ஒழுங்கா பிட்டு கொடுத்துட்டு வெளியே போய் நில்லுடா. மிஸ் மிஸ், சாரி மிஸ், சாரி மிஸ், ப்ளீஸ் மிஸ், சாரி மிஸ். நாளைக்கு வரும்போது பேரண்ட்ஸை கூட்டிட்டு வா, இல்லனா ஸ்கூலுக்கே வராத. இனிமே இப்படி பண்ண மாட்டேன் மிஸ், ப்ளீஸ் மிஸ், சாரி மிஸ். பசங்களா, யார்கிட்டனா பிட் இருந்தா ஒழுங்கா கொடுத்துருங்க. அப்புறம் நான் செக் பண்ணி பிட்டு மாட்டுச்சு, நீங்களும் நாளைக்கு பேரண்ட்ஸை கூட்டிட்டு வரணும், பாத்துக்கோங்க. என்கிட்டயே பிட் அடிக்கிறீங்களா? உங்களுக்கு இருக்கு. நல்ல வேலைப்பா, நாம எந்த பிட்டும் எடுத்துட்டு வரல. 40 மார்க்குக்கு எழுதியிருக்கோம். பாஸ் ஆயிடுவேன்னு நினைக்கிறேன், பாத்துக்கலாம். எப்பா, எப்படியாச்சும் ஒரு 10 மார்க்காச்சும் வாங்கிடணும்டா. கண்டிப்பா சென்டம் வந்துரும்னு நினைக்கிறேன். பசங்களா, டைம் அப். எல்லாரும் எழுதுனது போதும், ஸ்டாப் பண்ணுங்க. பேப்பர் கொடுங்க, பேப்பர் கொடுங்க. Thank you, miss. தேங்க்யூ.